06 தேதி 8ஆம் மாதம் 2026 சரிங்களா. காருண்யா ப்ளஸ் 634க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் சரிங்களா. நேற்று தனலட்சுமி டிஎல் 64க்கு நம்ம கொடுத்தது ஆல்போர்டு 01 சப்போர்ட்டுக்கு 3 எடுத்திருந்தோம். 1 வரல சரிங்களா. 0 வந்திருக்குது, ஆனால் அது உள்ளே போயிருக்குது சரிங்களா. 8 3க்கு பவர் 8ன்னு சொல்லி எடுத்திருந்தோம். 8 உள்ளே போயிருக்கு, ஆனால் 3 வந்திருக்குது சரிங்களா. 334 நம்ம சி போர்டு 1804 4ஆம் நம்பரு சி போர்டுக்கு வரும்னு தான் சொல்லியிருக்கோம். 4ஆம் நம்பர் வந்திருக்குது. ஏ போர்டில் நம்ம 3 கரெக்டாக வச்சுருக்கிறோம். 33 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 34ங்கிறது நமக்கு ஏசி அண்டு பிசியில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 84 இருக்கா, அது 34. 08 இருக்கா, 03 8க்கு பவர் 3 4 அடி வந்துருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. இங்கே 58 இருக்கா, ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 03. இதுதான் நேற்றுக்கு வந்திருக்குது சரிங்களா. 4 அடியும் அதுலேருந்து தான் வந்திருக்குது. நேற்று 087 3 நம்பர் தான் டபுள்ஸ் கொடுத்துருந்தேன். அதிகபட்சம் இதுலேருந்து வரலான்னு சொல்லியிருந்தேன். 3 8க்கு பவரும் 3 சரிங்களா. 33 இதுலேருந்து வந்திருக்குது. சி போர்டு 4 நம்ம கொடுத்துருக்கோம். ஏ போர்டு நம்ம 3 வச்சுருக்கோம். ஏசி 34ங்கிறது அட்டகாசமாக பாஸ் ஆகிருக்குது. இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் தான், 2ஆம் நம்பர் டபுள்ஸ் நம்ம வைக்க வரதில்லை. ஏன்னா சொல்லி கொடுத்துருவேன், பார்த்து ப்ளே பண்ணிக்கணும் சரிங்களா. ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து விடும், அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் 0 5க்கு பவர் 0 3 2 4 இங்கே ஒரு 3 அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் வரும். நான் கொடுத்தாலும் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சி போர்டு 4 எம்சி நம்பர் வரும்போது பார்த்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நல்ல ஒரு வின்னிங் எடுங்க. ஆக மொத்தம் 33 நம்மளுக்கு வந்திருக்கு, 34 வந்திருக்குது சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாமா. ஒரு அருமையான வின்னிங் தான் வந்திருக்குது சரிங்களா. ஆனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்திருக்குது அவ்வளோதான். ஆனால் 34ங்கிறது ஏசி பிசி நம்மளுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 33யும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது சரிங்களா. காருண்யா ப்ளஸ் 634 நாளைக்கு அது எப்படி வருங்கிறது நாளைக்கு ஆள் போட பொறுத்தவரைக்கும் 2-0 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பரு, 2க்கு பவர் 7 0க்கு பவர் 5 6க்கு பவர் 1 சரிங்களா. நம்மளுக்கு மெயின் டார்கெட் மேலே இருக்க 2-0ங்கிறது தான் சரிங்களா. 6ங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு உள்ளே வரும், ஜாயின் நம்பராக வரும். சப்போஸ் 1ஆம் நம்பர் வரலாம் நாளைக்கு. 1ஆம் நம்பர் கூட 1 வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 07 சரிங்களா. மிஸ் ஆனால் 5ஆம் நம்பர் வரணும், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பி போர்டில் நம்மளுக்கு 5 8 கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அப்படி இல்லை 8 வரலன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் வரணும், திரும்பவும் ஒரு 3 வரணும். அது பி போர்டாக இருக்கலாம் அல்லது சி போர்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9 சரிங்களா. 6 9 சி போர்டில் 4 நம்பர் நமக்கு 6 9 8 4ங்கிறது நமக்கு சி போர்டு நம்பராக நாளைக்கு இருக்குது சரிங்களா. இதில் 2 நம்பர் பவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 9க்கு 4 அதிலே கொடுத்துருக்குறேன் நான் சரிங்களா. இந்த 6 வரலன்னா 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும், 8 வரலன்னா 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும் சரிங்களா. இதுதான் பி போர்ட்லேயும் நம்ம 8 கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 1ஆம் நம்பர் வரணும், 7ஆம் நம்பர் திரும்பவும் 7 வருது. உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள், வந்தால் அப்ளை பண்ணுங்கள். 9 0 இது சரிங்களா. மேலே இருக்குது மெயின் நம்பரு. நீங்கள் எந்த செட்டு போட்டாலும் கீழே இருக்க பவர் நம்பரையும் சேர்த்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. நம்ம அடிக்கடி அதுக்கு தான் பவர் நம்பராக கொடுத்துக்கிறோம். 7 வரலாம், இல்லை 2 வரலாம், 1 வரலாம், இல்லை 6 வரலாம் டபுள்ஸாக சரிங்களா. இல்லைன்னா பவர் வச்சு வருதா உங்களுக்கு 1 6 6 1 7 2 அந்த மாதிரியும் நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் வச்சு இன்றைக்கி வந்து 33 வந்திருக்குது. நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் வந்தால் வரலாம். ஏன்னா 72ங்கிற ஒரு நம்பர் உள்ளே வந்திருக்குது. பவர் வச்சு வருதா இல்லை டபுள்ஸ் வருதாங்கிறது தான் பார்க்கணும் சரிங்களா. நாளைக்கு இதுலேருந்து 2 நம்பர் அல்லது 3 நம்பர் வரலாம். 6ஆம் நம்பரை நீங்கள் மெயினாக எடுத்துக்கிட்டு மீதி நம்பரை உல்ட்டா பண்ணி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் திரும்பவும் வரலாம் சி போர்டுக்கு. 8 சரிங்களா. அதிகபட்சமாக 8 வரலாம் சி போர்டுக்கு. இல்லைன்னா 6 9 இது ஒருவேளை 9 மிஸ் ஆனால் பவரில் 4 நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இதுதான் மெயினு. ஒரு 2 நம்பர் டவுட்டில் இருக்குது. 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வந்தால் வரலாம் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து 3 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 286 231 296 089 084 726
856ன்னு வரணும் அல்லது 586ன்னு வரணும். சரிங்களா? இதுதான் நமக்கு 1, 8, 5, 6 வீடியோ கவனமாக பாருங்கள். அப்போ தான் வரும். சரிங்களா? 8, 5, 6 அல்லது 6 திருப்பினா 9, அதுவும் அந்த நம்பரும் நமக்கு வரணும். 8, 5, 9, 5, 8, 9 அல்லனா 5, 8, 6, 8, 5, 6. அப்படி 6 இல்லைன்னா இந்த இடத்துல பூரா 1 தான் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டாக வச்சுருக்கோம். 0, 5, 1ன்னு வரலாம். சரிங்களா? அப்படி ஒரு வேளை நமக்கு இதாச்சுன்னா 7, 8, 9 அப்படியே தான் வருது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஆனால் நாளைக்கு ஒரு 1ஆம் நம்பர் ஆட்டத்துக்குள்ளே வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? போருடைய பொறுத்தவரைக்கும் 20, 56 அல்லனா 20, 0, 5, 1ன்னு வரணும். சரிங்களா? 1ன்னு வரணும். 6ஆ இல்லை 1ஆ, அதுதான் மேட்ரு. 0, 7, 8, 9, 2, 5, 8, 6, அதாவது 1, 6. சரிங்களா? 20, 84 இதுதான் நம்ம எடுத்துருக்குது. உங்கள் கணிப்பில் எது வருது பாருங்கள். என்னுடைய கணிப்பும் உங்கள் கணிப்பும் ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நம்பரும் பெண்டிங்கில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பரும் பெண்டிங்கில் தான் இருக்குது, 507. ஆனால் இதில் இருந்த 3 நம்பர் சில நேரத்தில் எடுத்து இப்படியே அடிப்பாங்க. சரிங்களா? அப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே வேலை தான், 7 மட்டும் ஏ போர்டுக்கு வைங்க. இல்லை 7 சி போர்டுக்கு உங்களுக்கு வந்தால் 7 பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் அடிக்கணும். சரிங்களா? ஒருவேளை 7 இப்படி திரும்பிக்கிச்சுன்னா 2ஆம் நம்பர் அங்கிட்டு போனால் இந்த 4D நம்பர் வரலாம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். சரிங்களா? 2, 0, 5, 7. ஓகேங்களா? 2, 0, 5, 7 இந்த நம்பர் 4Dயாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0, 8ன்னு வந்தாலும் சில நேரம் அந்த 8 வந்து 5ஆக மாற்றிடுவாங்க. சரிங்களா? அதனால் மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7 உள்ளே வந்துச்சுன்னா 5 வந்துச்சுன்னா அந்த கணக்கில் போர்டில் நம்மளுக்கு சில நேரம் இந்த போர்டு அப்படியே செட்டாக உட்காந்துரும். சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர் வரலாம். சரிங்களா? அவ்வளோதான். நாளைக்கு உண்டான கணிப்பு முடிஞ்சது. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.